ஒரு காலத்தில் ஸ்பேஸ் ரேஸ்னா அமெரிக்கா ரஷ்யா தான். ஆனால் இப்போ இந்தியா, சைனா, ஜப்பான் மாதிரி ஏஷியன் ஜெயின்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV-3க்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் சார். இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ண அப்துல் கலாம் சார் ஏன் இஸ்ரோவோட சேர்மன் ஆகவே இல்லை? 2008 மூன்ல வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு சந்திரயான் 1 கண்டுபிடிச்ச உடனே உலகத்தோட பார்வை இந்தியா மேல திரும்புது. ரஷ்யா, US மாதிரியான பெரிய ஸ்பேஸ் பவர்ஸை விட இந்தியா சந்திரயான் 3 மிஷனை ஜஸ்ட் ₹615 crores வெற்றிகரமாக முடிச்சு காட்டினாங்க. இது ஓப்பன்ஹைமர் படத்தோட 800 கோடி பட்ஜெட்டை விட கம்மி. அது மட்டும் இல்ல, 2040க்குள்ள இஸ்ரோ இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனையே பில்ட் பண்ணவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா கிட்ட இருக்கிற இந்த ஸ்பேஸ் வெப்பன்னால மிலிட்டரி பேசஸ், பார்டர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் எல்லாமே செக்யூர்ட் அண்ட் சேஃப். சைக்கிளில் ராக்கெட் ஸ்பேஸை கொண்டு வந்த இஸ்ரோ 50 வருஷத்தில் ஸ்பேஸ் ரேஸில் டாப் 5 இருக்கிறதுக்கு அது கடந்து வந்த பாதை நத்திங் ஷார்ட் ஆஃப் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ இஸ்ரோ. லெட்ஸ் டைவ் ரைட் இன். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக் தான் எனக்கு மேலே குவாலிட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ராக்கெட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் ரிசர்ச் ஆரம்பமாயிடுச்சு. ஏர்லி ஸ்டேஜஸில் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை நேக்கட் ஐஸை வச்சு அப்சர்வ் பண்ணி தியரம்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. பட் லேட்டர் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 16th and 17th சென்ச்சுரியில் இருந்த கோப்பர்னிக்கஸ், கலீலியோ மாதிரியான சிந்தனையாளர்கள் சிம்பிள் டெலஸ்கோப் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பேஸை ஸ்டடி பண்ணாங்க. இந்த டைமில் ஸ்பேஸ் ட்ராவல்ங்கிறது வெறும் ஃபிக்ஷனாக தான் இருந்துச்சு. நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இதை பேஸ் பண்ணி நாவல்ஸ் எல்லாம் கூட எழுதியிருந்தாங்க. பட் த ரியல் லீப் 20th சென்ச்சுரியில் தான் நடந்துச்சு. ரஷ்யாவை சேர்ந்த கான்ஸ்டன்டின் சியோல்கோவ்ஸ்கி, யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த ராபர்ட் H. கொடார்ட் அண்ட் ஜெர்மனியை சேர்ந்த ஹெர்மன் ஒபர்த் மாதிரியான பயனியர்ஸ் தியரிட்டிக்கல் ராக்கெட்ரிக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க. கொடார்ட் 1919 லிக்விட் ஃபியூவல் ராக்கெட்ஸை பற்றி எழுதின பேப்பர் சியோல்காவ்ஸ்கியோட ஏர்லி ஒர்க்கோட சேர்ந்து ஸ்பேஸ் ஃப்ளைட்டுக்கு பேஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் World War II டைமில் ஜெர்மனியில் வெர்னர் வான் ப்ரான் லீட் பண்ண டீம் V2 மிசைலை உருவாக்குனாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் லார்ஜ் ஸ்கேல் ராக்கெட்ஸ் டெவலப்ட் பை மேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹியூமன் மேட் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஸ்பேஸ் இன் 1944. அதாவது ஏர்த்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஸ்பேஸோட ஸ்டார்ட்டுக்கு போச்சு. அண்ட் ஏர்த்தோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை இந்த ராக்கெட் 105 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து எடுத்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வியூ பார்த்தவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். இதில் ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட் வெர்னர் வான் ப்ரான் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் சோவியத் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்து இவரு கூட இருந்த 125 சயின்டிஸ்ட்டும் US கிட்ட சரண்டர் ஆகி USஓட ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் மிஷனில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. World War II 1945 முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரீஸாக ரஷ்யா அண்ட் USவும் உருவானாங்க. இந்த டைமில் தான் 2 கண்ட்ரீஸ்க்கும் கோல்டு வார் மட்டும் இல்லை, ஸ்பேஸ் வாரும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன், இந்த வாரில் முந்தி October 4th 1957 ஸ்பட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ராக்கெட் மூலமாக ஸ்பேஸில் லான்ச் பண்ணாங்க. அடுத்து 1961 ரஷ்யாவோட யூரி கேகரின் வாஸ்டாக் 1 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டில் ஸ்பேஸில் ஏர்த்தோட ஆர்பிட்டை சுற்றியும் வராரு. இவர் தான் ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங். இதுக்கப்புறம் 1969 USஓட நீல் ஆம்ஸ்ட்ராங் அவரோட க்ரூவோட சேர்ந்து மூணில் லேண்டே ஆனாங்க. இது ரஷ்யாவே அக்ரி பண்ண ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன்.
இப்படியே ரஷ்யாவும் யூஎஸ்ஏவும் மட்டும் ஸ்பேஸில் போட்டி போட்டு சேட்டலைட் அனுப்ப ஹியூமன்ஸ் அனுப்ப அப்படின்னு இருந்தாங்க. பட் லேட்டர் அரௌண்ட் 1970s இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் கொலாபரேட் அண்ட் கோஆபரேட்டும் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக அக்ரிமெண்ட் கன்சர்னிங் கோஆபரேஷன் இன் த எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் ஃபார் பீஸ்ஃபுல் பர்பசஸ் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை மாஸ்கோவில் மே 1972 சைனும் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்தியா, சைனா, ஜப்பான், யூரோப்பியனோட யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, UAE, சவுத் கொரியான்னு நிறைய கண்ட்ரிஸ் இதுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1990s யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, யூரோப், ஜப்பான் அண்ட் கனடா இவங்க எல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பில்ட் பண்ணாங்க. இதுவே ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல். இன்ஃபேக்ட் இப்போ இந்த ரேஸில் டாப்பில் இருக்கிறது யூஎஸும் சைனாவும் தான். ரஷ்யா கூட 3rd பிளேஸ்க்கு போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் ரேஸில் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஆரிஜின், விர்ஜின் கேலக்டிக்னு நிறையா ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் இந்த ரேஸில் இப்போ இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க கவர்மெண்ட்டோட நாசா, இஸ்ரோ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸை விட ரொம்பவும் அட்வான்ஸாகவும் இருக்காங்க. அண்ட் சாதாரண மக்களுக்கு கூட ஸ்பேஸ் டூரிசமை அரேஞ்ச் பண்ணுறதுல இவங்க ஃபோக்கஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் மார்ச் 2026 அரௌண்ட் 15,000 ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் நம்ம எர்த்தை ஆர்பிட் பண்ணிட்டு வருது. அண்ட் இதில் அரௌண்ட் 10,000 சேட்டலைட்ஸ், அதாவது 65% இலான் மஸ்கோட ஸ்டார்லிங்கோடது. இதில் இந்தியாவோட 62 சேட்டலைட்ஸும் ஸ்பேஸில் ஆக்டிவாக இருக்குது. 2030க்குள்ளே 60,000 சேட்டலைட் ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ பல கண்ட்ரிஸோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூனார் எக்ஸ்ப்ளரேஷன், மார்ஸ் மிஷன்ஸ், நியூ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், சேட்டலைட் மெகா கான்ஸ்டலேஷன்ஸ், மிலிட்டரைசேஷன் ஆஃப் ஸ்பேஸு, ரீயூசபிலிட்டி, அதாவது ராக்கெட் எப்படி ரீயூஸ் பண்ணுறது, சேட்டலைட் மினியேச்சரைசேஷன் அப்படின்னு இதை தான் எல்லா கண்ட்ரிஸும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி ஸ்பேஸ் இஸ் கெட்டிங் எக்ஸைட்டிங். தோ 1967 சைன் பண்ண அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி ஸ்பேஸையும் செலஸ்டியல் பாடிஸையும் மிலிட்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இப்போ அந்த ட்ரீட்டி பயங்கரவே அவுட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏவும் சைனாவும் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட் ஆர்மியை செட் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட்டும் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, சைனா, இந்தியா இவங்க எல்லாரும் சேட்டலைட்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ஏசாட், அதாவது ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா டெஸ்ட்டுக்கு அப்புறம் நிறையா கண்ட்ரிஸ் இதை பேன் பண்ணணும், புது ஸ்பேஸ் ட்ரீட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு ப்ரெஷரும் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஸ்பேஸ் ரேஸில் இந்தியாவோட என்ட்ரி செம இம்ப்ரெசிவ் ஸ்டோரி. இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் 20th செஞ்சுரியிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1920s இருந்தே இந்தியாவில் பல சயின்டிஸ்ட் லைக் எஸ்கே மித்ரா சார், மேக்னன் சாகா சார், சர் சி வி ராமன் மாதிரியான பல சயின்டிஸ்ட் ஸ்பேஸ் சம்மந்தமான ரிசர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. கொல்கத்தாவை சேர்ந்த எஸ்கே மித்ரா சார் அட்மாஸ்பியரோட ஒரு லேயரான அயனோஸ்பியரை ஸ்டடி பண்ணார். மேக்நாத் சாகா டெவலப் பண்ண சாகா அயனைசேஷன் ஈக்குவேஷன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஃபீல்டை ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சு. சர் சி வி ராமன் லைட் மாலிகூல்ஸ் எப்படி ஸ்கேட்டர் ஆகும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. அண்ட் இதுதான் ராமன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அண்ட் இதுக்கு தான் 1930 நோபல் ப்ரைஸும் வாங்கினார். இவரோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபியூச்சர் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தனி இன்ஸ்டிடியூஷனுக்கு அடியில் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணல. இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் அண்ட் ப்ராக்ரஸ் நம்ம நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நடந்த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸில் ஒன்று. இதுக்கு காரணம் அந்த காலத்தில் இருந்த சிச்சுவேஷன் தான். ஸ்பட்னிக் 1 மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் லான்ச் ஆனப்போ உலகமே அதிர்ச்சி அடைஞ்சப்போ இந்தியாவோட நிலைமை ஹெல்த் கேர், பெர் கேபிட்டா இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் மாதிரியான பேசிக் சோஷியோ எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே கீழே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 20 years இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா நேஷன் பில்டிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நாடு அந்த டைமில் ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக தான் இருந்துச்சு. நிறையா ப்ராப்ளம்ஸோட பயங்கரமாக போராடிட்டு இருந்தோம். அந்த சிச்சுவேஷனில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு நினச்சதே இன் மை மைண்ட் ஒரு பயங்கரமான திங்க் பிக் ஐடியா அண்ட் வெரி ஐடியலிஸ்டிக்னு தான் சொல்லணும். பட் சில பேர் என்ன நினச்சாங்கன்னா இந்தியாவில் மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. இந்த நிலைமையில் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லாம் நம்மளுக்கு தேவையா? இதுக்கெல்லாம் US, ரஷ்யா மாதிரியான பணக்கார நாடுகள் மட்டும்தான் செலவு பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு நம்ம தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் பல பேர் இதை விமர்சனம் பண்ணாங்க. இந்த டைமில் தான் ஸ்ரீ விக்ரம் சாராபாயும் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லப்படுற ஸ்ரீ ஹோமி பாபாவும் தான் முதல்ல இந்தியாவுக்கு ஒரு ஆர்கனைஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அப்போ இருந்த நேரு கவர்மெண்ட் கிட்ட வலியுறுத்துறாங்க. a big thing, big idea. 1957 ரஷ்யா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பட்னிக் 1 சேட்டலைட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் அடுத்த லெவலுக்கு போகுது.
அமெரிக்காவும் அப்போ தான் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு நாசாவை ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த சாராபாய் இந்தியாவும் ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணி அது மூலமாக இந்தியன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்தியா அப்போ இருந்த சுச்சுவேஷனில் இதுவே ஒரு பயங்கரமான ஐடியலிஸ்டிக் திங்கிங். February 1962 இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது இன்கோஸ்பார்ங்கிற ஒரு கமிட்டியை பாபா உருவாக்குனார். அண்ட் அதோட சேர்மனாக சாராபாயை அப்பாயிண்ட்டும் பண்ணுறாங்க. இதில் தான் நம்ம ஃபேவரட் பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் சார் ராக்கெட் இன்ஜினியராக 1962 ஜாயின் பண்ணுறாரு. இந்த கமிட்டி தான் 6 இயர்ஸ் கழித்து ஈஸ்ரோ அப்படிங்கிற ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சு மாறுது. இப்படி தான் இந்தியாவோட ஸ்பேஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இஸ்ரோவில் ஒரு சாலிட் இன்ஜினியர், ஃபியூச்சர் பாரத் ரத்னா, அப்புறம் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லீடர். இதை விட ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இஸ்ரோவுக்கு போடவே முடியாது. ஒரு ராக்கெட்டை அட்மாஸ்பியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏவணுங்கிறது தான் இந்த டீமோட ஃபஸ்ட்டு ஆம்பிஷியஸ் கோல். இதுக்காக 1963 நாசா கிட்ட இருந்து இந்தியா ராக்கெட்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. Now let's go to the humble beginning. நாசா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ண ராக்கெட் பேர் நைக்கி அப்பாச்சி சவுண்டிங் ராக்கெட். அண்ட் இது ஒரு சயின்டிஃபிக் பேலோடு கேரி பண்ணிட்டு போச்சு. சோடியம் வேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த பேலோட். இந்த பேலோட ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அப்பர் அட்மாஸ்பியரில் இருக்கிற விண்ட்ஸோட டைனமிக்ஸை ஸ்டடி பண்ணுறக்கும் ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரோஜெட்டை பற்றி படிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆச்சு. பட் இதில் ஒரு பிரச்சனை இருந்தது. ராக்கெட் கொடுத்த அமெரிக்கன்ஸ் இம்பீரியல் சிஸ்டம், அதாவது ஃபீட், பவுண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணாங்க. பேலோடு கொடுத்த ஃப்ரான்ஸ் மெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க, அதாவது மீட்டர், கிலோகிராம் இது மாதிரி. ஸோ இந்தியன் சயின்டிஸ்ட்க்கு இந்த 2 சிஸ்டமில் இருந்தும் டேட்டா, சைஸு, வெயிட்டு இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தான் அவங்களால மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த சேலஞ்சையும் இவங்க ஓவர் கம் பண்ணி தே டிட் இட். ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரோஜெட் அப்படிங்கிறது ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற இடங்களில் சன்னோட ஹீட்னால அயனோஸ்பியர் சார்ஜ் ஆகும்போது அதில் வர ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் தான் இது. இது காலையில் 10 மணியிலிருந்து 3 PM உள்ளே தான் வரும். நைட்டு சன்னோட ஹீட் இல்லாதனால வராது. மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது பூமியில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசான்டலாக ஃப்ளோ ஆகிற இடம். இந்த நைக்கி அப்பாச்சி சவுண்டிங் ராக்கெட்டுங்கிறது ஒரு 2 ஸ்டேஜ் ராக்கெட். அண்ட் இதில் 45 to 50 kg வரை தான் பேலோடு கொண்டு போக முடியும். அண்ட் 160 to 200 கிலோமீட்டர் வரை தான் இதால் போக முடியும். இதால் சேட்டலைட்லாம் எடுத்துகிட்டு போய் ஆர்பிட்டில் விட முடியாது. இதால் என்ன பண்ண முடியும்னா இது மாதிரி சின்ன சின்ன பேலோட்ஸ்லாம் கொண்டு போய் ஆர்பிட்டில் விடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ராக்கெட் ரெடி. இப்போ எங்கே வச்சு லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். அதுக்கு தான் இப்போ இடத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரோஜெட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் பக்கத்தில் தான் அதிகமாக இருந்தனால இந்தியாவில் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் பாஸ் ஆகிற இடத்துக்கு பக்கத்துலேயே லான்ச் பண்ணணும் அப்படின்னு இடத்த தேடுறாங்க. இந்த லான்ச் பிளேஸ் செலெக்ஷன் டீமில் இந்தியாவில் இருந்தும் ஃபாரினில் இருந்தும் பல எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க நிறையா லொக்கேஷனை சர்வே பண்ணி பார்த்தாங்க. மேக்னெட்டிக் ஈக்குவேட்டருக்கு க்ளோஸாக இருக்குதா, லோக்கல் ஃபிஷர்மேனுக்கு சேஃபாக இருக்கா, அந்த ஏரியாவோட பாப்புலேஷன் எவ்வளவு, அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு எல்லா ஆங்கிளையும் கன்சிடர் பண்ணி ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. இந்த ராக்கெட் லான்ச் டீமில் நம்மோட ஃபார்மர் பிரசிடென்ட், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா APJ அப்துல் கலாம் சாரும் இருந்தார். கடைசியில் கேரளாவோட கேபிட்டல் சிட்டியான திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற தும்பா அப்படிங்கிற ஒரு சின்ன மீனவ கிராமத்தை செலக்ட் பண்ணாங்க. அங்கே தான் அவங்களுக்கு சயின்டிஃபிக் சூட்டபிலிட்டி இருந்தது அண்ட் மக்களுக்கும் பெருசாக பாதிப்பு இல்லாத மாதிரியான ஒரு இடம். தும்பாவில் இருந்த செயின்ட் மேரி மேக்டலின் சர்ச்சை தான் லான்ச்கான பேஸாக செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா லான்ச்சுக்கு அவங்க அக்யூர் பண்ண நிலத்தில் அந்த ஒரு சர்ச் மட்டும்தான் ரீசெண்டாக கட்டின பில்டிங்காக இருந்துச்சு. அங்கே இருந்த பிஷப் ரெவரண்ட் பீட்டர் பெர்னார்ட் பெரேரா கிட்ட சாராபாயும் அப்துல் கலாம் சாரும் பெர்மிஷன் கேட்ட உடனே இவர் ஓகே சொல்கிறாரு. அடுத்த சண்டே ப்ரேயரில் பிஷப் ஊர் மக்கள் கிட்ட இன்ஃபார்மும் பண்ணுறாரு. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே மனுஷனுக்கு நல்லது தான். விக்ரம் சாராபாய் நாட்டோட முன்னேற்றத்துக்காக உழைக்கிறாரு. அதனால் நம்ம சர்ச்சையும் வீடையும் இந்தியாவோட பெரிய நேஷ்னல் மிஷனுக்கு கொடுக்கலாம் கடவுள் பிளெஸிங்கோட அப்படின்னு மக்களோட சேர்ந்து டிசைட் பண்ணி இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கேருந்த ஃபிஷர்மேன் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு இந்த சைட்லேயே இவங்க வேலையும் போட்டு கொடுக்குறாங்க. அங்கேருந்த ப்ரேயர் ரூமை தான் லெபார்டரியாகவும் யூஸ் பண்ணாங்க. பிஷப் ரூமை தான் டாக்டர் அப்துல் கலாம் அவரோட டிசைன் அண்ட் டிராயிங் ஆஃபீஸாக யூஸ் பண்ணார். பக்கத்தில் இருந்த செயின்ட் லூயி ஹை ஸ்கூலில் தான் ராக்கெட்டை அசம்பிளும் பண்ணாங்க. தும்பால இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க இருந்தாலும் நம்ம சயின்டிஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சர்ச்சுக்கு ராக்கெட் பார்ட்ஸை சைக்கிள்லேயும் மாட்டு வண்டியிலையும் தான் கொண்டு வந்தாங்க. பெரிய லாரிஸோ ட்ரக்கோ அப்போ அங்கே போக முடியாது. அதுக்கான ரோடு வசதியும் அப்போ இல்லை. இதுதான் இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட ஹம்பிள் பிகினிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். November 21, 1963 நைக்கி அப்பாச்சி கிளாஸ் சவுண்டிங் ராக்கெட்டை இந்தியா தும்பால இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க.
இந்த லான்ச்சை டைரக்ட் பண்ணது ப்ரொஃபஸர் பிடி பாவ்சர். இந்த லான்ச்சில் சோவியத் அதாவது ரஷ்யாவோட கான்ட்ரிபியூஷனும் இருந்துச்சு. அவங்க ரேஞ்ச் கிளியரன்ஸ் பண்ண MI4 ஹெலிகாப்டரும் அண்ட் ராக்கெட்டை ட்ராக் பண்ண கம்ப்யூட்டர்ஸும் கொடுத்தாங்க. இந்த லான்ச்சே ஒரு பெரிய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா ராக்கெட்டை லான்ச்சருக்கு கொண்டு வர ஹைட்ராலிக் கிரேன் ரிப்பேர் ஆகுது. நெக்ஸ்ட்டு லான்ச்சை இனிஷியேட் பண்ண போகிற ரிமோட் சிஸ்டம் ஒர்க் ஆகலை. கடைசி நிமிஷத்தில் இந்த ஃபால்ட்டை சரி பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறமா சன்செட்டுக்காக இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது 6:35 PM ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச்சும் பண்ணுறாங்க. இப்படி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சே நடக்குது. லான்ச் ஆகி கொஞ்ச நிமிஷத்துலேயே அது கொண்டு போன சோடியம் வேப்பரை ஸ்கையில் ரிலீஸ் பண்ணுது. இதனால் ஒரு ஆரஞ்சு க்ளவுடும் ஃபார்ம் ஆகுது. இந்தியாவோட இந்த லான்ச்சுக்கு நிறையா குளோபல் அட்டென்ஷன் கிடைக்கல. ஏன்னா நம்ம லான்ச்சுக்கு அடுத்த நாள் தான் அமெரிக்க பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி கொல்லப்படுறாரு. ஆனால் இந்த தும்பா ராக்கெட் லான்ச் இந்தியாவோட ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். டேர்ல்ஸை அதாவது தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனை இந்தியா 1968 யுனைடெட் நேஷனுக்கு கொடுத்துட்டாங்க. அதோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்னால மெம்பர் நேஷன்ஸ் யாருனாலும் இருந்தாலும் சரி இங்கே இருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்தியா கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் டேர்ல்ஸில் இருந்து US, USSR, ஜப்பான், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இது மாதிரி பல நாடுகளோட ராக்கெட்ஸும் பேலோட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் USSR ரெகுலராக அவங்களோட M100 மீட்டியரோலாஜிக்கல் சவுண்டிங் ராக்கெட்ஸை டேர்ல்ஸில் இருந்து எவ்ரி வீக் லான்ச் பண்ணுறாங்க ஆஸ் பார்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் வித் இந்தியா. அண்ட் இது 1993 வரை கண்டினியூ ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம இஸ்ரோவோட ஃபார்மேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். August 15, 1969 இன்கோஸ்பாரை ரீப்ளேஸ் பண்ணி இஸ்ரோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இஸ்ரோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு அடியில் வந்துச்சு. அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டருக்கு அடியில் செயல்படுச்சு. இவங்களை கைட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கமிஷன்னு ஒரு ஹை லெவல் கவர்மெண்ட் பாடிங் இருந்துச்சு. அண்ட் இதுதான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸை கைடும் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த கமிஷனோட செக்ரட்டரியாக யூஸ்வலாக இஸ்ரோவோட சேர்மன் தான் இருப்பாங்க. இப்போ 2026 டாக்டர் வி நாராயணன் தான் இஸ்ரோவோட சேர்மன் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்பேஸ் கமிஷன். டாக்டர் வி நாராயணன் தமிழ்நாட்டில் இருக்க நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற மேலக்கட்டு கிராமத்தை சேர்ந்த தமிழர். இஸ்ரோவோட ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்கு. அண்ட் இது போக இஸ்ரோக்கு நிறைய டெஸ்டிங், ட்ராக்கிங் அண்ட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸும் இந்தியாவில் இருக்கு. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இஸ்ரோவோட டிஃப்ரெண்ட் டெஸ்ட் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ். ஸோ கமிங் பேக் டு த தும்பா லான்ச் ஸ்டோரி. தும்பா லான்ச்சுக்கு அப்புறம் இந்தியா அதுவே ராக்கெட்டை தயாரிக்கணும் அண்ட் அதில் இருந்து இந்தியா தயாரித்த சேட்டலைட்டை எர்த்தோட ஆர்பிட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சாராபாய் நினச்சாரு. இந்த ராக்கெட் அண்ட் சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் பற்றி தெரிஞ்சிருக்கு முன்னாடி ராக்கெட், லான்ச் வெஹிக்கல்ஸ், சேட்டலைட் இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். லான்ச் வெஹிக்கல்ங்கிறது என்னென்னா ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வெஹிக்கல். இதுதான் லான்ச் வெஹிக்கல். இது ஒரு ஸ்பேஸ் டாக்ஸி மாதிரி. சேட்டலைட்டை எடுத்துகிட்டு ஆர்பிட் வரைக்கும் கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடும். இதுதான் லான்ச் வெஹிக்கிளோட வேலை. லான்ச் வெஹிக்கிள்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற ராக்கெட் இன்ஜின்ஸ், ஃபியூவல் டேங்க்ஸ், ஸ்ட்ரக்சரல் பாடி, பேலோட்ஸ், கைடன்ஸ், அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குற கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், தென் நன் அதர் தென் ஹியூமன்ஸ். இவங்க எல்லாமே இதுக்குள்ளே இருப்பாங்க. ராக்கெட்டை லான்ச் வெஹிக்கிளோட இன்ஜின்ஸ்னு சொல்லலாம். ராக்கெட்ஸ் லிக்விட் ஆர் சாலிட் ப்ரொப்பலன்ஸை யூஸ் பண்ணி அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி ஹியூஜ் த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். இதுதான் வெஹிக்கிளை ஸ்கைக்கு புஷ் பண்ணுற ஒரு விஷயம். தென் மூணாவது இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் சேட்டலைட்ஸ். சேட்டலைட்ஸ் தான் லான்ச் வெஹிக்கிளோட பேலோடு. சேட்டலைட் ஒன்ஸ் ஆர்பிட்டில் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சோலார் பேனல்ஸை இது மாதிரி ஓப்பன் பண்ணோம், ஆண்டனாவை அலைன் பண்ணோம் அண்ட் அதோட மிஷனை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி. ஓகே, இப்போ ராக்கெட்டில் எந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ராக்கெட்ஸ், ஃபியூவல் அண்ட் ஆர்பிட்ஸ், இந்தியாஸ் டெக்னாலஜி ஜேர்னி. பொதுவாக ராக்கெட்டில் பல முக்கியமான பார்ட்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிற இந்த 4 சிஸ்டம் தான் ராக்கெட்டோட ஒர்க்கிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், ஃப்ரேம். இதுதான் ராக்கெட்டோட பாடி ஃப்ரேம். சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும், கீழே ஃபின்ஸ் இருக்கும், மேலே நோஸ் கோன் இருக்கும். ராக்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கணும். அதனால் டைட்டானியம், அலுமினியம் மாதிரியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இதுதான் ராக்கெட் மூவ் ஆகிறதுக்கு வேண்டிய முக்கியமான சிஸ்டம். இதில் ஃபியூவல் சாலிட் ஆர் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஆக்சிடைசர், கம்பஷன் சேம்பர், நாசில் இது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபியூவல் பர்ன் ஆகும், எக்ஸாஸ்ட் கேஸ் ஃபோர்ஸாக வெளியே வந்து த்ரஸ்ட்டை உருவாக்கும். தென் கைடன்ஸ் சிஸ்டம். ராக்கெட் கரெக்ட் டைரக்ஷனில் போகணும், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிஸ்டம் கைடன்ஸ் கொடுக்கும். சென்சர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், கைரோஸ்கோப், ஃபின்ஸ், நாசில் இது எல்லாம் இந்த சிஸ்டம்க்கு அடியில் தான் வரும். தென் பேலோட் சிஸ்டம்.
ராக்கெட்டில் வச்சிருக்கிற யூஸ்ஃபுல் லோட், அதாவது சேட்டலைட், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வார்ஹெட்டு, ஆஸ்ட்ரோனாட்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம பேலோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ராக்கெட்டும் ஒவ்வொரு மிஷன்லையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேலோட்ஸை எடுத்துகிட்டு போகும். பொதுவாக ஒரு ராக்கெட்டில் 80% to 90% ப்ரொப்பல்லன்னு சொல்லப்படுற ராக்கெட்டோட ஃபியூவல் தான் இருக்கும். இந்த டாப்பில் பேலோடு இருக்கும். பேசிக்கலி ஒரு ராக்கெட் நியூட்டனோட 3rd law படி தான் ஒர்க் ஆகுது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம ஃபோர்ஸாக தரையில் ஜம்ப் பண்ணுறப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக ஜம்ப் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபோர்ஸாக மேலே வருவோம். இந்த பிரின்சிபல் தான் ராக்கெட் சயின்ஸோட ஃபவுண்டேஷன். ஸ்டெப் 1, ராக்கெட்குள்ளே இருக்கிற ஃபியூவல், அதாவது ப்ரொப்பல்லண்ட் இன்ஜினில் பேர்ன் ஆகும். பேர்ன் ஆன ஃபியூவலில் இருந்து ஹாட் கேஸ் ரொம்ப ஸ்பீடாக டவுன்வர்ட் ஃபோர்ஸில் வெளியே வரும். ஸ்டெப் 2, இந்த ஹாட் கேஸ் ராக்கெட் இன்ஜினோட நாசிலில் இருந்து ஸ்பீடாக வெளியே வரும். இது ஆக்ஷன். அதுக்கு ஆப்போசிட்டாக ராக்கெட் மேலே, அதாவது அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இதுதான் ரியாக்ஷன். அந்த எக்ஸாஸ்ட் கேஸோட ஸ்பீட் அண்ட் ஃபோர்ஸ் தான் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு த்ரஸ்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ராக்கெட் ஏர் லிஃப்ட் ஆகும். பெரிய ராக்கெட்ஸில் மல்டி ஸ்டேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஃபியூல் முடிஞ்ச உடனே அதை டிட்டாச் பண்ணிவிடுவாங்க. வெயிட் கம்மியாகும், எஃபிஷியன்சி அதிகமாகும். ராக்கெட் அட்மாஸ்பியருக்கு வெளியே போகும், ஸ்பேஸை ரீச் பண்ணும், சேட்டலைட்டை ஆர்பிட்டில் வச்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜ் டிட்டாச் பண்ணணும் நடக்கும். டிப்பிக்கலி ராக்கெட் லான்ச் பண்ணும்போது கேப்சூல் அப்படின்னு இதில் ஒரு விஷயம் இருக்கும். இதுக்குள்ளே தான் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அண்ட் கார்கோஸ் இதெல்லாமே இருக்கும். இந்த கேப்சூல் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் திரும்ப ஏர்த்துக்கு வரும். மற்ற எல்லாமே இனிஷியல் த்ரஸ்ட் கொடுத்து ஆர்பிட்டுக்கு ரீச் ஆன உடனே அதோட வேலை முடிஞ்சுது. ஒன்று ஸ்பேஸில் இது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க, ஆர் ஓஷனில் ஆர் லேண்டில் இதெல்லாம் விழுந்துடும், ஆர் அங்கேயே பேர்னும் பண்ணிடுவாங்க. சேட்டலைட் அனுப்புகிற ராக்கெட்ஸோட வேலை சேட்டலைட்டை ஸ்பேஸ் ஆர்பிட்டில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட்டா அதோட வேலை முடிஞ்சுது. ரீஎன்ட்ரி டு அட்மாஸ்பியர் இதோட வேலை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கலாம், அப்போ இந்த கேப்சூல் திருப்பி ரீஎன்ட்ரு ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளேயும் ப்ரொபல்ஷன் இன்ஜின் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உங்களோட அசம்ஷன் கரெக்ட். இந்த கேப்சூலில் அதோட ஓன் இன்ஜின் அண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இது எல்லாமே இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் இந்த கேப்சூல் அஸ்ட்ரோனாட்ஸை ஏர்த்துக்கு ரீஎன்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, நம்ம இப்போ இஸ்ரோவோட ஸ்டோரிக்கு திரும்ப வருவோம். மற்ற கண்ட்ரீஸோட ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டு இருந்த இந்தியா 20th November 1967 தும்பாவில் இருக்க டர்ல்ஸில் ஃபுல்லி இண்டியன் மேட் RH-75 அப்படிங்கிற ஒரு சவுண்டிங் ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. ரோகிணி சீரீஸில் இது ஃபர்ஸ்ட் ராக்கெட். இது இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி 1.5 மீட்டர் லாங், 32 kg வெயிட் அண்ட் 75 mm டயாமீட்டர் தான் இருந்துச்சு. அண்ட் இதால் ஜஸ்ட் 10 kilometers ஹைட் தான் போக முடியும். இந்த ராக்கெட்டை இப்போ ஈஸியாக ஒரு ஹாபியஸ்ட் வீட்லேயே கூட செஞ்சிடலாம். இதோட பாடியை அலுமினியமில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கார்டைட் பிளாக்ஸை சாலிட் ஃபியூவலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபியூவல் தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அருவங்காடில் இருக்கிற கார்டைட் ஃபேக்ட்ரியில் தான் டெவலப் பண்ணாங்க. இந்த ராக்கெட்டை ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் டிசைன் பண்ணாங்க. அண்ட் இதால் ஜஸ்ட் 1 kg பேலோட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த ரோகிணி சீரீஸில் 400 kilometers ஹைட் வர கொண்டு போகிற மாதிரியும் 100 kg பேலோடு கொண்டு போகிற மாதிரியும் பல ராக்கெட்ஸை டெவலப் பண்ணாங்க. இந்த சீரீஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் வெதர் பேட்டர்னை ஸ்டடி பண்ணவும் அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ணவும் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்தியா டெவலப் பண்ண ஃபுல் ஃப்ளெஜ்ட் லான்ச் வெஹிக்கிள்ஸ்க்கு இது ஒரு பேஸாகவும் அமைஞ்சிச்சு. மெயின் ரோஹிணி ராக்கெட் மாடல்ஸ் அண்ட் டீடைல்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். விக்ரம் சாராபாய் எப்பவுமே இஸ்ரோவோட ஒவ்வொரு செயலும் இந்திய மக்களோட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி சைட், அதாவது சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற இஸ்ரோ அண்ட் நாசாக்குமான ஒரு ஜாயின்ட் ப்ராஜெக்டை 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மூலமாக இந்தியாவில் இருக்கிற வில்லேஜஸில் யூஎஸோட அமெரிக்கன் ATS-6 சேட்டலைட் ஹெல்ப் மூலமாக எஜுகேஷனல் டிவி ப்ரோக்ராம்ஸை இந்தியாவில் ப்ராட்காஸ்ட்டும் பண்ணாங்க. August 1, 1975 to July 31, 1976 இந்த பீரியடில் ATS-6 சேட்டலைட்டை இந்தியா மேலே பொசிஷன் பண்ணி இதை அச்சீவும் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர், ஹெல்த், ஃபேமிலி பிளானிங், ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரியான டாபிக்ஸை இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணி சேட்டலைட்டில் பீம் பண்ணாங்க. அதனால் 6 ஸ்டேட்ஸில் இருக்கிற 2400 வில்லேஜஸ்க்கு டைரெக்டாக டிவி மூலமாக ரீச் ஆச்சு. இது அந்த கிராம மக்களுக்கு நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற விதமாகவும் அமைஞ்சிச்சு. இது இஸ்ரோவோட ஒரு நேஷன் பில்டிங் மிஷன். நம்ம சின்ன குழந்தைய இருந்தப்போ பார்த்த தூர்தர்ஷன், ஏர், அப்புறம் இஸ்ரோ, இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இஸ்ரோ ரோகிணி சீரீஸ் ராக்கெட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் சாராபாய் இந்தியாவுக்கு பேலோட்ஸ் கொண்டு போகிற ராக்கெட்ஸ் மட்டும் பத்தாது, சேட்டலைட்ஸ் கொண்டு போகிற ஃபுல்லி இன்டகிரேட்டட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாரு.
அது வரைக்கும் நம்ம ஃபாரின் அலைஸான நாசா அண்ட் ரஷ்யாவோட ஹெல்ப்போட தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி தான் இந்தியாவிலேயே சேட்டலைட்ஸையும் தயாரிக்கணும் அப்படிங்கறக்காக திருவனந்தபுரமில் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டான ஆரியபட்டாவை டாக்டர் விக்ரம் சாராபாய் அண்ட் ப்ரொஃபஸர் யூஆர் ராவோட லீடர்ஷிப்க்கு அடியில் டெவலப் பண்ணாங்க. இந்தியாவில் அந்த டைம் லான்ச் வெஹிக்கிள்ஸ் இல்லாததுனால ரஷ்யாவில் உள்ள கேப்புஸ்டின் யாருங்கிற ஊரில் காஸ்மோஸ் 3M ராக்கெட்டில் வச்சு ஏப்ரல் 1975 லான்ச் பண்ணாங்க. பட் இந்த லான்ச்சுக்கு முன்னாடியே 1971 டிசம்பர் 30 விக்ரம் சாராபாய் தன்னோட 52 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறாரு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா சன்னோட ரேடியேஷன் ஏர்த்தோட அப்பர் அட்மாஸ்பியர் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக பேலோட்ஸ் கொண்டு போச்சு. பட் லான்ச் ஆன 5 நாள்லேயே பவர் ஃபெயிலியர் ஆனாலும் ரொம்ப நாள் டேட்டாவை சென்ட் பண்ணிகிட்டே தான் இருந்துச்சு. அதோட மெயின் ஃப்ரேம் 1981 வரை ஆக்டிவாக இருந்துச்சு. கடைசியில் 10th February 1992 ஏர்த்துக்கு ரீஎன்ட்ரும் ஆயிடுச்சு. 1972 ஸ்ரீ விக்ரம் சாராபாய்க்கு அப்புறம் ப்ரொஃபஸர் சதீஷ் தவன் இஸ்ரோவோட சேர்மனாக மாறினார். அண்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் டெவலப் பண்ணுற SLV-3 மிஷனை டாக்டர் அப்துல் கலாம் பொறுப்பில் கொடுக்குறாரு. இதால் 40 kg ஆஃப் பேலோடு கொண்டு போக முடியும். அண்ட் ஏர்த்தில் இருந்து 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஏர்த்தோட லோ எர்த் ஆர்பிட்டுக்கு போகவும் முடியும். இந்த மிஷனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா ஏர்த்தோட ஆர்பிட்டை பற்றியும் சேட்டலைட்ஸ் எப்படி ஏர்த்தை ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏர்த்தில் நம்ம ஒரு கேனன் பாலை லான்ச் பண்ணால் அது திரும்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏர்த்தோட கிராவிட்டினால் கீழே விழுந்துடும். இன்னும் ஃபோர்ஸாக நிறைய கன் பவுடரை யூஸ் பண்ணி இந்த கேனன் பாலை லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் தூரமாக போய் ஏர்த்தோட ஆர்பிட்டுக்கும் போகும். இந்த மாதிரி அங்கே இருந்து அந்த பால் கீழே விழுந்தால் ஏர்த்தோட சர்ஃபேஸ் கர்வ்னால அந்த பால் ஏர்த்தில் விழாமல் அது வந்த ஸ்பீட்லேயே ஏர்த்தை பேரலாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த கேனன் பாலோட ஸ்பீடும் ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்லும் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். இதே டெக்னிக்கை தான் சேட்டலைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் கரெக்டாக ஒரே ஸ்பீடாக எவ்வளோ தூரத்தில் ஆர்பிட் பண்ண போகுது அப்படிங்கிறத வச்சு கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் அனுப்புவாங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, இது ரொம்ப ஸ்லோவாக சுற்றுச்சு அப்படின்னா எர்த்தோட கிராவிட்டினால எர்த்தில் கீழே விழுந்துடும். அதே டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சு அப்படின்னா எர்த்தோட கிராவிட்டி இல்லாமல் ஸ்பேஸில் ஃப்ரீ ஃப்ளோ ஆகிறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடும் இந்த வெலாசிட்டி கால்குலேஷனும் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்பிட்லேயே சுற்றுறக்கு. இப்படி தான் இங்கே ஆர்பிட்டல் வெலாசிட்டியை யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்பீடை அச்சீவ் பண்ணி சேட்டலைட்டை இந்த எர்த்தோட ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, கம்மிங் பேக் டு SLV. இது ஒரு 4 ஸ்டேஜ் ராக்கெட். அண்ட் ஏற்கனவே சவுண்டிங் ராக்கெட்ஸில் இந்தியா சாலிட் ஃபியூவல் ஆர் ப்ரொப்பலன்ஸை யூஸ் பண்ணனால இதுலேயும் அதையே யூஸ் பண்ணாங்க. அண்ட் லிக்விட் ஃபியூலை யூஸ் பண்ணுறதை விட சாலிட் ஃபியூல் யூஸ் பண்ணுறனால லான்ச்சுக்கு முன்னாடி அதோட பூஸ்டர்ஸை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அண்ட் சாலிட் ஃபியூலை அதிக நாள் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் SLV லான்ச் அட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவன் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆகஸ்ட் 10th 1979 லான்ச் பண்ணாங்க. பட் அந்த செகண்ட் ஸ்டேஜில் டிஃபெக்டிவ் வால்னால கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயில் ஆகி கண்ட்ரோல் இல்லாமல் லான்ச் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பே ஆஃப் பெங்காலில் வந்து விழுந்துருச்சு. இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் இந்தியன் மீடியா இஸ்ரோவை ரொம்பவே விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனில் இது தேவையா அப்படின்னு கொஷினும் எழுது. ப்ராஜெக்ட் டைரக்டர் APJ அப்துல் கலாம் தலைமையில் இந்த ஃபஸ்ட்டு லான்ச் ஃபெயிலும் ஆகுது. July 18, 1980 செகண்ட் அட்டம்ப்ட் SLV-3 வெற்றிகரமாக லான்ச் பண்ணி ரோஹிணி RS-1 சேட்டலைட்டை எலிப்டிக்கல் லோ எர்த் ஆர்பிட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணுறாங்க. இந்த SLV-3 இஸ் அன் ஆல் சாலிட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் 22 மீட்டர் டால், வெயிங் 17 tons. இதை லான்ச் பண்ணி இந்தியா ஓன் சேட்டலைட் அண்ட் லான்ச் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி சேட்டலைட்டை லான்ச் பண்ண 7th நேஷன் அப்படிங்கிற பெருமைக்கு ஆளானாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அச்சீவ்மெண்ட்டை சோவியத் யூனியன், US, ஃப்ரான்ஸ், ஜப்பான், சைனா, UK இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. பட் SLV-3 சக்ஸஸ்ஃபுல் லான்ச் வெஹிக்கிளாக இருந்தாலும் இது ஃபுல்லி ரிலையபிள் இல்லை. இந்தியா லான்ச் பண்ண 4 SLV ராக்கெட்ஸில் மொத்தம் 2 தான் சக்ஸஸ். அதனால் அதுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷனான ஆக்மெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அதாவது ASLVயை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ASLV ஒரு 5 ஸ்டேஜ் ராக்கெட் சிஸ்டம் அண்ட் அடிஷ்னல் தஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 2 பூஸ்டர்ஸும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இதில் க்ளோஸ் லூப் கைடன்ஸ் சிஸ்டம் அண்ட் வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் சிஸ்டம் அப்படின்னு 2 சிஸ்டம் யூஸ் பண்ணதால் சேட்டலைட்டை ஆர்பிட்டில் சூப்பர் அக்யூரேட்டாக இவங்களால் இன்சர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இதோட சக்ஸஸ் தான் அடுத்து இஸ்ரோ டெவலப் பண்ண PSLV அண்ட் GSLVக்கு இது பேஸாக இருந்துச்சு. SLV அண்ட் ASLV சக்ஸஸ்க்கு அப்புறம் இஸ்ரோ லோ அர்த் ஆர்பிட்டில் மட்டும் சேட்டலைட் அனுப்பிச்சா பத்தாது அப்படின்னு இன்னும் போலார் ஆர்பிட்ஸ்லையும் சேட்டலைட்டாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்க. எஸ்பெஷலி சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்
இந்த ஏரியாவில் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி. போலார் ஆர்பிட்னா சேட்டலைட் எர்த்தோட நார்த் போல் சவுத் போல் மேலே ஆர் பக்கத்தில் ஒவ்வொரு சுற்றுலையும் கிராஸ் பண்ணும். ஸோ இந்த போலார் ஆர்பிட்டில் சேட்டலைட்டோட பாத் நார்த் டு சவுத் டைரக்ஷனில் இருக்கும். யூஸ்வலாக ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும் ஈக்குவட்டோரியல் ஆர்பிட் பாத்தில். ஸோ இந்த போலார் ஆர்பிட்டில் சேட்டலைட் 2 போல்ஸையும் கடந்து போகும். இதனால தான் இந்த போலார் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்னால இந்த எர்த் சர்ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ண ஈஸியாகுது. இந்த மாதிரி இந்த போலார் ஆர்பிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சன் சின்க்ரோனைஸ் ஆர்பிட்டில் சேட்டலைட் ஆர்பிட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் அந்த சேட்டலைட் ஒரு பிளேஸ்க்கு வரும்போது ஒரே லோக்கல் சோலார் டைம் இருக்கும் எவ்ரிடே. ஸோ கன்சிஸ்டன்ட் லைட்டிங் கண்டிஷன் இருக்கும் இந்த எர்த்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த ஆர்பிட்டில் சேட்டலைட்டை விட்டால் வெதர் பேட்டர்ன், கிராப் பேட்டர்ன் இது எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போலார் ஆர்பிட்டில் ராக்கெட்டை லான்ச் பண்ணோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் சவுத்து லான்ச் பண்ணோம், அன்லைக் த யூஷுவல் ஈஸ்டில் லான்ச் பண்ணும்போது எர்த் ரொட்டேஷனோட எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும். பட் இப்போ அதுவும் கிடையாது. அண்ட் போலார் ஆர்பிட் ஹையர் ஆர்பிட்ஸில் இருக்கும், அதாவது 600லேருந்து 800 கிலோமீட்டர் ஃப்ரம் த எர்த். ஸோ இங்கே ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்பவும் பவர்ஃபுல் அண்ட் ஹெவியான ராக்கெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதுக்காக இஸ்ரோ பில்ட் பண்ணது தான் PSLV, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இது ஒரு 4 ஸ்டேஜ் ராக்கெட் அண்ட் இதில் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூவல் ஸ்டேஜஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லோவர்த் ஆர்பிட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 1750 கிலோகிராம் வரை பேலோட அனுப்ப முடியும். சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்டுக்கு 1400 கிலோகிராம் வரை அனுப்ப முடியும். 1993 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் சில மிஸ்கால்குலேஷன்ஸ்னால இது ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்து 1990s 2000 இந்தியாவோட நிறைய இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸ் எல்லாமே இந்த ராக்கெட் மூலமாக தான் நடந்துச்சு. சந்திரயான் 1 மூன் மிஷன், மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அண்ட் 104 சேட்டலைட்டை சிங்கிள் லான்ச்சில் அனுப்பின வேர்ல்டு ரெக்கார்டும் இந்த PSLVயில் தான் நடந்துச்சு. இந்த PSLV யூஸ் பண்ணி இது மாதிரி மல்டிபிள் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணி ஒரே டைமில் பல லான்ச்சை பண்ணலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் 62 PSLV ராக்கெட்ஸ் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு அண்ட் சக்ஸஸ் ரேட் 95%. ஜஸ்ட் 2 ஃபெயிலியர் தான் அண்ட் 1 பார்ஷியல் ஃபெயிலியர். PSLV டோட்டலாக 400க்கும் மேலே சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 300க்கும் மேலே ஃபாரின் சேட்டலைட்ஸ் 32 கண்ட்ரியிலிருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எர்த் அப்சர்வேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் தான் PSLV யூஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. ஒரு PSLV ராக்கெட் ப்ரொடியூஸ் பண்ண 150 crores to 500 crores வரைக்கும் ஆகும் பேஸ்ட் ஆன் மிஷன்ஸ் காம்ப்ளெக்சிட்டி. PSLV ஒரு பக்கம் நிறைய லான்ச்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்ரோ GSLV அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் டெவலப் பண்ணுறாங்க. இது இன்னும் ஹையர் ஆர்பிட்ஸில் சேட்டலைட்டை கொண்டு போகிற லான்ச் வெஹிக்கல், எஸ்பெஷலி இன் ஜியோசிங்க்ரனஸ் அண்ட் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். இந்த ஆர்பிட்டில் சேட்டலைட் இருந்தால் அது எர்த்தோட ரெவல்யூஷன் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சேட்டலைட் எர்த்தை சுற்றி வரும். எர்த்தோட ரெவல்யூஷன் ஸ்பீட் 107,000 km/h. இதோட ரொட்டேஷன் ஸ்பீட் ஆன் இட்ஸ் ஆக்சைல் இஸ் 1670 km/h. ஸோ இந்த இடத்துல எல்லா டைம்லையும் அந்த சேட்டலைட் எர்த்தில் இருக்க ஒரே இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணும். இது ரியல் டைம் வெதர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். GSLV 2.5 tons வர வெயிட் உள்ள பேலோட்ஸை ஜியோசிங்க்ரனஸ் ஆர் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்க்கு கேரி பண்ணோம். அண்ட் அதுலேயும் லோவர்த் ஆர்பிட்டுக்குன்னா 5 to 6 tons வர வெயிட் உள்ள பேலோட்ஸையும் இதால் கொண்டு போக முடியும். இஸ்ரோ இதுவரை டெவலப் பண்ணதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் லான்ச் வெஹிக்கிள்னா அது LVM-3 தான். இதில் சாலிட், லிக்விட் அண்ட் க்ரையோஜெனிக்னு 3 டைப் ஆஃப் ஃபியூயலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 4 to 8 tons வர பேலோட்ஸ் எடுத்து போக முடியும். இஸ்ரோவோட ஃபேமஸ் மிஷனான சந்திரயான் 2, சந்திரயான் 3 இது எல்லாமே லான்ச் பண்ணது இந்த LVM-3 யூஸ் பண்ணி தான். அண்ட் ஃபியூச்சர் இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் க்ரூட் ஸ்பேஸ் மிஷனான ககன்யானையும் இதை யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லான்ச் வெஹிக்கல் LVM-3 தான் இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸை ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ இது மாதிரி இஸ்ரோ பல ஸ்மார்ட் மூவ்ஸை ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபார் ஃப்ருகாலிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட். 1970s இஸ்ரோ கிட்ட சாலிட் ப்ரொபல்ஷன் ராக்கெட்ஸ் இருந்தாலும் லிக்விட் ப்ரொபல்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ண ஸ்ட்ராங் லிக்விட் இன்ஜின் தேவைப்பட்டுச்சு. அதனால் ஃப்ரான்ஸ் கூட ஒரு டெக் எக்ஸ்சேஞ்ச் டீல் நடந்துச்சு. அதுதான் விகாஸ் இன்ஜினோட ஆரம்பம். ஃப்ரான்ஸ் அவங்களோட ஏரியன் ராக்கெட்ஸ்க்காக வைக்கிங் இன்ஜின்னு ஒரு பவர்ஃபுல் லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜினை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க டெக்னாலஜியை இந்தியாவுக்கு லைசன்ஸ் டிசைன் அண்ட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இஸ்ரோ அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சி SEP, சொசைட்டி யூரோப்பியன் தி ப்ரொபல்ஷனோட இதுக்கு டீல் பண்ணாங்க. இந்த டீல் படி இந்த டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்சுக்கு இந்தியா 100 man years ஆஃப் இன்ஜினியரிங் சப்போர்ட் ஃப்ரான்ஸ்க்கு கொடுக்கும். அண்ட் அது போக இஸ்ரோ
10,000 ஸ்பேஸ் கிரேட் ப்ரெஷர் சென்சர்ஸ் டிரான்ஸ்டியூசர்ஸை ஃப்ரான்ஸுக்கு சப்ளை பண்ணாங்க. வெரி ஃபேர் டீல் அண்ட் 2 கண்ட்ரிக்கும் இது ஹெல்ப் பண்ணுச்சு. 1974 ஃப்ரான்ஸ் வைக்கிங் இன்ஜினோட ப்ளூ பிரிண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் அண்ட் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இஸ்ரோ இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அதை லோக்கல் மெட்டீரியல்ஸ் இந்தியன் கண்டிஷனுக்கு சூட் ஆகுற மாதிரி இந்தியாவில் கஸ்டமைஸ் பண்ணாங்க. இந்த டீமை ஹெட் பண்ணது பத்மபூஷன் நம்பி நாராயணன் சார். இவங்க 1985 இருந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க இங்க பார்க்குற விகாஸ் இன்ஜின் லிக்விட் ப்ரொபல்ஷன் டைப், அதாவது லிக்விட் ஃபியூலை யூஸ் பண்ணோம். அண்ட் இந்த இன்ஜினில் ஒரு லான்ச்சில் 42 tons ஃபியூலை யூஸ் பண்ணோம். அது 7 to 8 எலிஃபென்ட்ஸோட வெயிட்டுக்கு சமம். இது 804.5 kN த்ரஸ்ட் கொடுக்கும். த்ரஸ்ட்னா ராக்கெட்டை மேலே தூக்கி ஸ்பேஸுக்கு அனுப்புகிற புஷ் பவர். நான் முதலே சொல்லியிருந்தேன். விகாஸ் இன்ஜின் இவ்வளோ பவர்ஃபுல்னால இதை இஸ்ரோ மொத்தமாக 3 பெரிய ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பிஎஸ்எல்வியில் செகண்ட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று ஜிஎஸ்எல்வியில் ஸ்ட்ராப் ஆன் பூஸ்டர்ஸ் ஃபேஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று LVM-3, அதாவது இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட்டில் கோர் ஸ்டேஜில் யூஸ் பண்ணாங்க. இந்த ஜிஎஸ்எல்வியில் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லையும் செகண்ட் ஸ்டேஜ்லையும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இது பயங்கர பவர்ஃபுல் பட் நாட் எஃபிஷியன்ட். அப்புறம் கிரையோஜெனிக் ஃபேஸில் இவங்க கிரையோஜெனிக் இன்ஜினை யூஸ் பண்ணாங்க, விகாஸ் இன்ஜினை யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த கிரையோஜெனிக் ஃபேஸில் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம், இவ்வளோ பவர் முக்கியம் கிடையாது. ஸோ விகாஸ் இன்ஜின் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூஸ். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நம்ம PSLV, GSLV, LVM-3 அண்ட் SSLVயோட லான்ச் வெஹிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அவங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் லான்ச் ஃப்ளைட்ஸ். சேட்டலைட்ஸ் தட் சேஞ்ச்ட் இந்தியா ஃப்ரம் ஆரியபட்டா டு NAVIC. இஸ்ரோ இந்த வெஹிக்கல்ஸை வச்சு நிறைய சேட்டலைட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு சேட்டலைட்டான ஆரியபட்டாவை 1975 சோவியத்தோட ஹெல்ப்போட அவங்க ரஷ்யாவில் வச்சு இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. RS-1ங்கிற ரோஹிணி சீரியஸ் சேட்டலைட் தான் நம்ம இன்னோஸில் ஃபுல்லாக இஸ்ரோவால் டெவலப் பண்ண SLV-3 லான்ச்சரில் ஃபஸ்ட்டு 1980 லான்ச் பண்ணாங்க. இந்த சீரீஸில் 4 சேட்டலைட் தான், பட் 2 தான் ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. April 10, 1982 INSAT சேட்டலைட் சீரியஸ் லைக் INSAT-1, INSAT-2 இது டிவி, ரேடியோ, டெலிகம்யூனிகேஷன், வெதர் ஃபோர்காஸ்ட், டிசாஸ்டர் வார்னிங்க்கு யூஸ் ஆச்சு. தென் March 17, 1988 IRS இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட். இது எர்த் அப்சர்வேஷன், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், வாட்டர், சிட்டி பிளானிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. தென் September 12, 2002 கல்பனா-1 வெதர் சேட்டலைட். இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மீட்டியரோலாஜிக்கல் சேட்டலைட். கல்பனா சாவ்லாவை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த பேரை வச்சாங்க. தென் May 5, 2005 கார்டோசாட் சீரியஸ் சேட்டலைட். இது ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. மேப்பிங், அர்பன் பிளானிங் இது எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணுச்சு. தென் July 1, 2013 NAVIC நேவிகேஷன் சேட்டலைட். இது GPS மாதிரி இந்தியாவோட ஓன் நேவிகேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ண யூஸ் ஆச்சு. தென் நிசார், இதுதான் நாசா அண்ட் இஸ்ரோவோட ஜாயின்ட் மிஷன். இது ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட். எர்த்ஸ் ஈகோசிஸ்டம், ஐஸ், நேச்சுரல் டிசாஸ்டரை ஸ்டடி பண்ண 30th July 2025 சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டரில், அதாவது நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் GSLV F-16 ராக்கெட்டை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இஸ்ரோ எப்பவுமே எக்ஸ்ட்ரா பிளானட்டரி மிஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணது இல்லை. பட் PSLV மாதிரியான ராக்கெட்ஸோட சக்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் இஸ்ரோ அதோட ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ணாங்க. மூணையும் மார்ஸையும் ஸ்டடி பண்ணவும் பிளான் பண்ணாங்க. அதுக்கான மிஷன்ஸ் தான் சந்திரயான், மங்கள்யான் அண்ட் ககன்யான். இது எல்லாமே இது ஒவ்வொரு மிஷனும் மாஸ்டர் பீஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஃபஸ்ட்டு மூன் மிஷன். இந்தியாவோட ஃபஸ்ட்டு மூன் மிஷன் சந்திரயான்-1 2008 அக்டோபர் 22 சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் PSLV ராக்கெட்டை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இதோட ஆர்பிட்டர் மூனில் இருந்து 100 km ஆல்டிடியூடில் சர்க்கிள் பண்ணிச்சு. இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ் மூனோட லூனார் சர்ஃபேஸில் கெமிக்கல் அண்ட் மினரலாஜிக்கல் மேப்பிங் பண்ணுறது, 3D ஃபோட்டோஸ் எடுத்து மூன் அட்லஸை கிரியேட் பண்ணுறது தான். இதுக்காக 11 பேலோட்ஸை இது எடுத்துகிட்டு போச்சு. சந்திரயான் 1, 2, 3 இது பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. தென் மார்ஸ் மிஷன். இஸ்ரோ அவங்களோட மார்ஸ் மிஷனான மங்கள்யான PSLV C-25 ராக்கெட்டை யூஸ் பண்ணி November 5, 2013 லான்ச் பண்ணாங்க. இது September 24, 2014 மார்ஸோட ஆர்பிட்டில் போய் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. மங்கள்யானோட ஒரிஜினல் மிஷன் லைஃப் 6 months பிளான் பண்ணாங்க. பட் இது 7 yearsக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 2022 வரை இது ஒர்க் பண்ணுச்சு. இதோட காஸ்ட் வெறும் $75 million, அதாவது 648 crores தான். அண்ட் இது ஹாலிவுட் மூவியான கிராவிட்டியை விட ரொம்பவே கம்மி. வேர்ல்ட்லேயே இந்தியாவை சேர்த்து இதுவரை 4 கண்ட்ரி தான் இந்த மார்ஸ் மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மார்ஸோட ஆர்பிட்டுக்கு போனாங்க.
இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மார்ஸோட அட்மாஸ்பியர் அண்ட் சர்ஃபேஸை ஸ்டடி பண்ண பேலோடு எடுத்துகிட்டு போயிருந்தது. இது மார்ஸோட டெரைனை மெஷர் பண்ணிச்சு, அதோட டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸையும் ஸ்டடி பண்ணிச்சு, அண்ட் அங்கே முந்தி லிவிங் திங்ஸ் ஏதாவது இருந்ததா அப்படின்னும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அங்கே மீத்தேன் இருக்கா அப்படிங்கிறதையும் இது தேடிச்சு. சந்திரயான் மாதிரியே இந்த மிஷனும் எர்த் அண்ட் மார்ஸோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஸ்லிங் ஷாட் மெத்தட் ஆர் கிராவிட்டி அசஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ரீச் பண்ணாங்க. வெரி வெரி இன்னோவேட்டிவ் அப்ரோச். நெக்ஸ்ட்டு ஆதித்யா L1 மிஷன். இஸ்ரோ மூன் அண்ட் மார்ஸுக்கு மட்டும் சேட்டலைட் அனுப்பல, சன்னை ஸ்டடி பண்ணவும் ஆதித்யா L1 அப்படின்னு ஒரு சேட்டலைட் சென்ட் பண்ணாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் மிஷன். செப்டம்பர் 2023 PSLV C-57 ராக்கெட் யூஸ் பண்ணி இதை லான்ச் பண்ணாங்க. சன் அண்ட் எர்த் கிராவிட்டி பேலன்ஸோட ஒரு பாயிண்ட் தான் லக்ராஞ்ச் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு ஆதித்யா L1 அனுப்பிச்சனால இந்த சேட்டலைட் ஸ்டேபிளாக இங்கே இருக்குது. இது சன் கொரோனா, சோலார் ஸ்டார்ம்ஸ், ஸ்பேஸ் வெதர் இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுது. அண்ட் இதோட மிஷன் லைஃப் 5 years அண்ட் இதோட பட்ஜெட் 400 crores, அப்ராக்சிமேட்லி $48 million. இதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில். இஸ்ரோ எக்ஸ்ட்ரா பிளானட்டரி மிஷன்ஸையும் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பையும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. December 30, 2024 ஸ்பேடக்ஸ் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மிஷனில் 2 சேட்டலைட்டை ஸ்பேஸில் வச்சு அட்டானமஸாக, அதாவது எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் டாக்கிங் பண்ணியிருக்காங்க. 2 சேட்டலைட்ஸை ஸ்பேஸில் வச்சு ஒன்று சேர்த்துருக்காங்க. இங்கே தான் AI, ரொபாட்டிக்ஸ் மாதிரியான அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸை இஸ்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் AI அண்ட் ஜென்ஏல எக்ஸ்பர்ட்டாக நம்ம கோர்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் லிங்கை பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மிஷன் நம்ம அப்கமிங் மிஷனான ககன்யான்லேயும் ஃப்யூச்சரில் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிரியேட் பண்ணுற மிஷன்லேயும் சந்திரயான் 4 மிஷன்ஸுக்கும் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷன். இந்த மிஷனில் பவர் டிரான்ஸ்ஃபர், இன்டர் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிட்டலி 2 சேட்டலைட்டை ஒன்றா மாற்றின மேஜிக் த்ரூ கமாண்ட்ஸ் ஃப்ரம் எர்த். The docking mechanism is called பாரதிய டாக்கிங் சிஸ்டம். யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா அண்ட் சைனாக்கு அப்புறம் இதை பண்ண ஒரே கண்ட்ரி இந்தியா தான். இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்தியாவோட DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், மிஷன் சக்தின்னு ஒரு மிசைலை 27 March 2019 லான்ச் பண்ணாங்க. இந்த மிசைல் லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்டை அட்டாக் பண்ணி செயலிழக்கவும் வைக்கும். வேர்ல்ட்லேயே US, ரஷ்யா அண்ட் சைனாக்கு அப்புறம் நம்ம இந்தியா மட்டும்தான் இதை வச்சுருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், இவ்வளோ பண்ணுற இஸ்ரோ இன்னும் ஏன் மனுஷங்களை ஸ்பேஸ்க்கு அனுப்பல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே வரும். இந்தியன் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க, பட் நம்ம இஸ்ரோ மூலமாக கிடையாது. இந்தியா அண்ட் சோவியத் யூனியன் ஸ்பேஸ் கொலாபரேஷனால் இஸ்ரோ ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோனட்டை ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்ண 1984 பிளான் பண்ணாங்க. அதுக்கு IAF பைலட்டான கமாண்டர் ராகேஷ் சர்மாவை செலக்ட் பண்ணாங்க. April 3, 1984 சோயஸ் T-11 ராக்கெட்டில் கமாண்டர் ராகேஷ் சர்மா அண்ட் அவரோட க்ரூ ஸ்பேஸ்க்கு போய் சால்யூட் 7 ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டாக் ஆகி நியர்லி 8 days, 7 days, 21 hours, 40 minutes ஸ்பேஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கசகஸ்தானில் லேண்ட் ஆனாங்க. இவர் ஸ்பேஸில் இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கிட்ட லைவாக டிவியில் பேசும்போது இந்தியா ஸ்பேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸ்குவாட்ரன் லீடர் ராகேஷ் சர்மா அதுக்கு சாரே ஜஹாசே அச்சா அப்படின்னு சொன்னார். அதாவது இந்தியா தான் இந்த உலகத்திலேயே அழகான இடமா எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னது ஒரு ஐகானிக் மூமெண்ட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் இவர் விங் கமாண்டர் ராகேஷ் சர்மாவா ப்ரொமோட் ஆகிறாரு. ஹி வாஸ் ரெஃபர்ட் as காஸ்மோனாட், த சோவியத் டேர்ம் ஃபார் ஆஸ்ட்ரோனாட். ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் இந்தியன்ஸ் யாருமே ஸ்பேஸ்க்கு போகல. பட் இந்தியன் ஆரிஜின் ஆஸ்ட்ரோனாட்ஸ் கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், அனில் மேனன், ராஜாச்சாரி, சிரிஷா பந்த்லா இவங்க எல்லாருமே நாசா மூலமாக இல்லைன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் மூலமாக ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதில் சுனிதா வில்லியம்ஸ் மேம் 62 hours and 6 minutes ஸ்பேஸ் வாக் பண்ணி த லாங்கஸ்ட் குமுலேட்டிவ் ஸ்பேஸ் வாக் டைம் பை அ ஃபீமேல் ஆஸ்ட்ரோனாட் அப்படிங்கிற ரெக்கார்டையும் பண்ணியிருக்காங்க. 2026 இஸ்ரோ அவங்களோட ககன்யான் மிஷன் மூலமாக 3 ஆஸ்ட்ரோனாட்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் இந்தியன் ராக்கெட்ஸ் LVM-3 ஹியூமன் ரேட்டட் LVM-3 யூஸ் பண்ணி 400 km ஆல்டிடியூடில் லோ எர்த் ஆர்பிட்டில் 3 நாள் வர அங்கே போய் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சேஃபாக இந்தியன் சீ வாட்டர்ஸில் ரிட்டர்ன் ஆகவும் போகிறாங்க. இந்த மிஷனுக்கு இஸ்ரோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் 12,000 crores இன்வெஸ்ட் பண்ண. இந்த மிஷனுக்கு 4 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரஷ்யாவில் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா.
இதில் சுபான்ஷு சுக்லாவை ஆக்சியோம் மிஷன் 4ல் நாசா இஸ்ரோ ஸ்பேஸ்எக்ஸ் கொலாபரேஷன் மிஷன்னால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு செலக்ட் பண்ணி 25 ஜூன் 2025 கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடாவில் இருந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மிஷனில் சுபான்ஷு சுக்லாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இஸ்ரோ பே பண்ண காஸ்ட் 500 crores. இஸ்ரோ இப்போ குளோபல் கமர்ஷியல் சேட்டலைட் லான்ச் மார்க்கெட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயராக இருக்காங்க. As of December 2025, ISRO டோட்டலாக 434 ஃபாரின் சேட்டலைட்ஸ் அண்ட் 3 இந்தியன் கஸ்டமர் சேட்டலைட்ஸை கமர்ஷியல் பேசிஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் சர்விங் கவர்மெண்ட், டிஃபென்ஸ், அகாடமிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் நீட்ஸ். இதுக்கு அவங்களோட பெஸ்ட் லான்ச் வெஹிக்கிள்ஸான PSLV, LVM-3 அண்ட் SSLVயை யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இஸ்ரோ 36 கண்ட்ரீஸோட சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் மெஜாரிட்டி யூஎஸோடது 232 சேட்டலைட்ஸ். ஸோ மக்களே, சைக்கிள்லையும் மாட்டு வண்டிலையும் ராக்கெட் ஸ்பேர் பார்ட்ஸை இஸ்ரோ சயின்டிஸ்ட் அசம்பிள் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க. இப்போது ஹியூமன்ஸையே ஸ்பேஸ்க்கு அனுப்புகிற அளவுக்கு வேர்ல்டில் ஸ்பேஸ் ரேஸில் டாப் 5ல் இருக்கிற அளவுக்கு இஸ்ரோ வளர்ந்துருக்கு, அதுவும் 50 வருஷத்தில். எத்தனையோ ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருந்தாலும் நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆர் ரிலன்ட்லெஸ். என்னை பொறுத்தவரை இஸ்ரோவோட ஸ்டோரி வெறும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டோரியோ இல்லை ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டோரியோ மட்டும் கிடையாது. இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் எஜுகேஷன், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அண்ட் சேசிங் சம்திங் பிகர் இன் லைஃப். அது மட்டும் இல்லை மக்களே, ஃப்யூச்சரில் வீனஸ் பிளானட் எக்ஸ்ப்ளோர் பண்ண சுக்ரயானும் வரப்போகுது. இஸ்ரோவோட வளர்ச்சியை பார்த்து இந்தியாவில் நிறையா ஸ்பேஸ் ஃபீல்டில் நிறையா ப்ரைவேட் பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் டேக் அ மூமெண்ட் டு ஃபீல் ப்ரவுட் அண்ட் மை சல்யூட் டு ஆல் அவர் கிரேட் இஸ்ரோ சயின்டிஸ்ட் who are truly lifting our hopes and dreams. இந்த வீடியோவை எல்லா இஸ்ரோ சயின்டிஸ்ட்க்கும் இன்க்ளூடிங் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி சந்திரயான் 3 அண்ட் கல்பனா சாவ்லா ஹிஸ்ட்ரி பற்றி போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Till I see you next video, this is Jason signing off.